கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்களுக்கு சிறுநீர் பரிசோதனைகளை கட்டாயமாக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபர்தில் கூறியுள்ளார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுடனான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் அவ்வப்போது SOP நடைமுறைகளில் ஏதேனும் பரிந்துரைகள் மற்றும் மாற்றங்களின் தேவை குறித்து அரசாங்கம் ஆராயும் என அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு கலைஞர்களை உட்படுத்திய தேவையான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட வழிகாட்டுதல்களை தனது அமைச்சு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் ஃபாமி கூறினார். நிகழ்ச்சிக்கு முன், நிகழ்ச்சியின் போது மற்றும் நிகழ்ச்சிக்கு பிறகு புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் போதைப்பொருள் உட்கொள்வது தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் இல்லை என்பதை ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதும் அவற்றில் அடங்கும். போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவதற்காக கலை நிகழ்ச்சிகளுக்கு வருபவர்களுக்கு சிறுநீர் பரிசோதனை நடத்தும் திட்டம் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஃபாமி பதிலளித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்களுக்கு கட்டாய சிறுநீர் பரிசோதனைகளை ஒரு SOP விதிமுறையாக கொண்டு வர வேண்டும் என ஸ்லாங்கோர் மாநில அரசு ஜனவரி 7ஆம் தேதி பரிந்துரைத்திருந்தது. சுபாங்ஜயா பண்டார் சன்வேயில் நடைபெற்ற பிங்க்ஃபிஷ் இசை நிகழ்ச்சியில் போதைப்பொருள் உட்கொண்டதால் 4 உயிரிழந்ததை அடுத்து அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது.